பிரச்சனை, சண்டைகள், சச்சரவு ஏதாவது இருக்கா? இல்லை, அப்படி தெரிஞ்சு உள்ளபடி எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஊர் உலகமே வன்னியரசு அவர்களும் திருமாவர்களும் பிரிஞ்சிட்டாங்க, ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய ஒரு பனி போரே நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி என்ன வன்னியரசு தப்பு பண்ணிட்டாரு? இல்லை, விசிகாவுக்கு அப்படி என்ன வன்னியரசு துரோகம் பண்ணிட்டாரு? ஆனா திருமாவர்களுக்கு வன்னியரசு என்ன துரோகம் பண்ணிட்டாரு? ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே, எதுவுமே நடக்கல. ஆனா திரைக்கு பின்னாடி என்னமோ நடக்குது, ஆனா நீங்க மூடி மறைக்கிறீங்க. இல்ல, திரைக்கு பின்னாடி ஒண்ணும் நடக்கல. திரைக்கு பின்னாடி எதுவுமே கிடையாது. விசிகாவுல ஒரு பெரிய உள்கட்சி பூசல் நடந்துகிட்டு. இல்ல இல்ல இல்ல, அப்படியெல்லாம் விசிகள் எல்லாம் உள்கட்சி பூசல் யாரும் இங்க வந்து பூச முடியாது. இது வந்து தலைவருக்காக சேர்ந்த கூட்டம் தான். விசிகா மாநாட்டுல விஜய் கலந்து கொள்ள போகிறான்னு ஏதாவது செய்தி பரவடிச்சான், அப்படி எதுவும் இல்லையா? எங்க கட்சி மாநாட்டுல எங்க தலைவர் தான் உரையாற்ற நினைப்பாங்க. அது எப்படி மற்ற கட்சி தலைவர்கள் கூட்டணினா நாங்க அழைப்பு விடுத்தா தான் நாங்க முழுக்க முழுக்க வீடியோ பார்த்துட்டு தான் பேசுறேன். ஏங்க, நானும் முழுக்க அதே மாநாட்டில் இருந்தா நான் பேசுறேன். கூட்டமா நடந்தது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், லைவ்ல பார்த்தா எனக்கு எல்லாமே தெரியுது. நீங்க வந்து முன்னாடி தான் நீங்க பாத்துருக்கீங்க, நான் முன்னாடியும் பார்த்துவேன், நான் பின்னாடியும் பார்த்துவேன். அதனால எனக்கு தான் நல்லா அதை பத்தி முழுமையா தெரியும். ஆனா எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு, அதை உண்மையா பொய்யா நீங்க தான் சொல்லணும். ஆனா திருமா கூட இருந்தவங்க வந்து அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வரவேற்பு பேசுறத விரும்பல, அதனால இரட்டடிப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா? இது எனக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியுமா? அதான் உண்மையான்னு கேட்குறேன். இல்லை, போய் எனக்கு தான் தெரியும். இப்போ ஏன்னா தலைவர் கூட இருக்கிறவங்க யாரும் உங்களுக்கு சொல்லியிருப்பா, அது தவறா வீடியோவில் இருக்க நியூஸ் அப்படியே காத்துல. இல்லை, அது பரவாயில்ல, காற்றுல பரவலாம், மேகமூட்டத்துக்கு வரலாம், அது எந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. நீங்க வன்னியரசை புறந்தள்ளுறதுக்காக இரண்டாம் கட்ட தலைவர்களை எந்த கட்சியிலுமே இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? நான் ஏன் வந்து அவருடைய தொழில் என்ன அவசியம் இல்லை, எனக்கு என்ன அவசியம்? வன்னியரசை அக்செப்ட் பண்ணிக்க மறுக்கிறீங்களா? நான் ஏன் அவர் மறுக்கிறேன், நான் ஏன் ஏற்றுக்கிறேன், எனக்கு என்ன அவசியம்? அண்ணன் திருமாவளோட மைண்ட் வாஷ் எப்படி வச்சுக்கலாமா? நீ வேணா அமைச்சராக இருக்கலாம், மாநாட்டில் வந்து எதுக்கு இந்த அட்ராசிட்டி பண்ற அப்படின்னு அண்ணன் திருமாவோ சக விசிகா தொண்டர்களுடைய மைண்ட் செட்டோ அப்படி இருக்கலாம், கேள்வியா இருக்கலாம்ல. இல்ல, என்ன வந்தா பண்றியா? அண்ணன் திருமா நினைக்காம இருக்கலாம். மற்ற ஆட்கள், நீங்க தான் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லைன்றீங்க, அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அப்படி நினைக்கலையா? அவங்க மனசுல உள்ள போய் பார்க்க முடியல. இரண்டாம் நிலை பொறுப்பாளர் மனசுல போய் உள்ள அப்ப நினைச்சிருப்பாங்கல்ல, அது அவங்கள்ட்ட தான் நம்ம கேட்கணும். என்ன சீன் போடுறியா அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும்ல. உண்மையா அப்படி வந்து நடந்திருக்க மாட்டார் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் விசிகாவின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில செயலாளர் மற்றும் திருமாவளவன் அவர்களுடைய அக்கா மகன் இசையமுதன் அவர்கள். வணக்கம். விசிகாவில் என்ன நடக்குது? தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்கும் எதுவும் முட்டல், மோதல், பிரச்சனை, சண்டைகள், சச்சரவு ஏதாவது இருக்கா? இல்லை, அப்படி தெரிஞ்சு உள்ளபடி எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஊர் உலகமே வன்னியரசு அவர்களும் திருமாவர்களும் பிரிஞ்சிட்டாங்க, ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய ஒரு பனி போரே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க, உண்மையா? பனியே டிசம்பர் மாதம் தான் ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து அக்டோபர் மாதமே ஆகஸ்ட் மாதமே பனி போருங்கிறீங்க, அது ரொம்ப ஆச்சரியம். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவரு அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து துறை சார்ந்து இயங்கிட்டு இருக்காரு, கட்சி நிகழ்வு வந்து கலந்து பேசிட்டு தான் இருக்காரு, அந்த மாற்று கருத்தும் கிடையாது. தலைவர் அவர்கள் வந்து மக்களுக்காக போராடிட்டு தான் இருக்காரு, அவர் மக்களுக்காக இயங்கிட்டு இருக்காரு. அதனால் அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு இயேசுநாதருடைய சீடர் போல தான் அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து இருக்கிறார், இயங்குகிறார், அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் நல்லா கொஞ்சம் ஓப்பனாக வெளிப்படையாக கேட்குறேன். அண்ணன் திருமா அவர்கள் வன்னியரசு அவர்களை வெறுக்கிறாரா, ஒதுக்குறாரா? ரெண்டுமே இல்லை. அவருக்கு என்ன அவசியம் இருக்குது? ஒதுக்குறாருக்கு என்ன அவசியம் இருக்குது? வெறுக்கிறாருக்கு என்ன அவசியம் இருக்குது? எதுவுமே இல்லையே. இல்லை, மாநாட்டில் தீபத்தை ஏற்றுறதுக்கு திருமாவண்ணன் அவர்கள் தான் ஒரு கைப்பிடி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த விஷுவல் நம்ம நேரடியாக பார்த்தோம். கை வன்னியரசு பிடிக்கிறாரு, ஆனால் அவர் கையை ஒரு கட்டத்தில் தட்டி விட்டுறாரு, கை எடுத்து விட்டுறாரு. ஏன் வன்னியரசு அவர்கள் மீது இந்த கோபம் அண்ணன் திருமாவர்கள்? அப்படி இல்லை. என்னைக்கு வந்து கரும்புலி முத்துக்குமார் அவர் எப்படி வந்து ஒரு வீர மரணம் அடைந்தாரோ அந்த நினைவாக வந்து எங்கள் கட்சியின் சமத்துவ வழக்கறிஞர் சங்க மாநில முதன்மை செயலாளர் அண்ணன் பார்வேந்தன் அவர்கள் வந்து கன்னியாகுமரியில் வந்து ஒரு மாநாடு நடத்தினாலும், இல்லை வந்து வேறு ஸ்டேட்டில் கர்நாடகாவில் வந்து மாநாடு நடத்தினாலும், இல்லை கேரளாவில் மாநாடு நடத்தினாலும், இல்லை பாண்டிச்சேரியில் நாங்கள் மாநாடு நடத்தினாலும் அவர் தலைமையில் வந்து அந்த தீப ஒளி ஏற்றிட்டு வந்து அந்த மாநாட்டு மேடையில் கொடுக்குறது வழக்கம். அப்படி தான் வந்து அந்த கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ வந்து அது அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிகார மையத்தில் இப்போ இருக்கிறாரு. அவர் வன்னியரசு தலைவர் கூப்பிட்டாரு, அண்ணன் பாவேந்திரன் தலைவர் கூப்பிட்டு ரெண்டு பேரும் அந்த தீபத்தை பிடிக்க வச்ச பிறகு அதன் பிறகு வந்து தலைவர் நடந்து போகிற அடுத்த இது வந்து தலைவர் நடந்து போகணும். அப்போ நடந்து போகும்போது இவங்க ரெண்டு பேரும் வந்தால் வந்து நெருப்பு வந்து ஒன்று வன்னியரசு மேலே விழணும், இல்லைன்னா வந்து அண்ணன் பார்வேந்தன் மேலே. அப்படி இல்லையே, தீபத்தை ஏந்துறாரு. அதாவது தீபம் பிடிக்கும்போது பிடிக்க சொல்கிறாரு, பிடிச்சதுக்கப்புறம் தீபத்தை ஏந்துறாரு. ஏந்தி கிட்டத்தட்ட மேலே உயர ஏந்தி பிடிக்கும் பொழுது கையை எடுத்து விடுறாரு. அப்படின்னா
திருமாவளவன் அவர்கள் வன்னியரசு அவர்களை வாண்டடா வந்து வம்புக்கு இழுத்து அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாரா? இல்லை அப்படி இல்லை. ஆனா வன்னியரசோட முகமே மாறி போச்சு. இல்லை நீங்கள் ஏன் அடிக்கிற வெயில் என்ன வெயில் அடிக்குது நீங்கள் வாடி போச்சு ஏன் சொல்கிறீங்க? அதுக்கு நம்ம ஏற்கனவே வச்சுக்க முடியும், அதெல்லாம் தப்புது. என்ன தகவல்னா அடிக்கிற வெயில் அவர் வந்து ஒரு வாரமாக அங்கேயே தங்கி மாநாட்டு வேலை செய்கிறாரு. ஆனால் பாலாஜி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்துலேருந்து இது வரையுமே அந்த மாநாட்டில் செஞ்சுட்டே இருந்தார். வேறு யாரும் மாநாட்டு வேலை செஞ்சாங்கன்னா உள்ளபடியே தயானையை செஞ்சார் நினைக்கிறேன். அப்போ நிறைய அதுக்குன்னு ஒரு பணிக்குழு போட்டிருந்தாங்க, வரவேற்புகள் யார் போட்டிருந்தாங்க, அப்புறம் வந்து யார் விருந்தாளிகள் யார் வர வச்சு அவங்க நீங்கள் விளக்கம் கொடுக்கலாம். ஆனால் திருமாவளவன் அவர்கள் வன்னியரசை அசிங்கப்படுத்த நினைக்கிறாரு அல்லது வாண்டடா கட்சியை விட்டு ஒதுக்க நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. அப்படிதான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. அப்படி என்ன வன்னியரசு தப்பு பண்ணிட்டாரு? இல்லை விசிகாவுக்கு அப்படி என்ன வன்னியரசு துரோகம் பண்ணிட்டாரு? ஆனால் திருமாவர்களுக்கு வன்னியரசு என்ன துரோகம் பண்ணிட்டாரு? நான் உங்கள் வார்த்தைக்கு உயிரூட்ட முடியாது, உண்மை அதுதான். ஏன்னா நெருப்பு அது வந்து அவர் தலைவர் கொண்டுட்டு போனோம். 3 பேர் சேர்ந்து வந்து ஒரு பத்திரிகையாளர்கள் மத்தியில் வந்து அண்ணன் வன்னியரசு அடுத்த மொமெண்ட் இல்லை அந்த மொமெண்ட்டே நான் சொல்கிறேன். நான் அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து ஈழத்தமிழருக்காக நிறையா உரையாடிருக்காரு. அவர் வந்து ஈழத்துக்கு போயிருக்காரு. அந்த நட்பின் அடிப்படையில் வந்து தலைவர் அவர்கள் வந்து வன்னியரசு கூப்பிட்டாரு. ஆனால் அதேமாரி வந்து பார்வேந்தன் தலைவர் கூப்பிட்டாரு. 3 பேர் சேர்ந்து வந்து தீபத்தை காட்டினாங்க. அதன் பிறகு அந்த ராம்பாக்கில் வந்து தலைவரும் பட்டு தான் போக முடியும், 3 பேர் போக முடியும். போகும்போது ஓகே, ஆனால் ஏந்து ஆமாம் ஏந்தி காமிச்சாங்க. அதன் பிறகு வந்து கீழே இருக்கிற பத்திரிகைகள்லாம் தலைவர் நீங்கள் மட்டும் பிடிங்க, தலைவர் மட்டும் சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் கொஞ்சம் பிடிங்க அப்படின்னு பத்திரிகை சொல்கிறாங்க. கட்சிக்குள்ள வேறு எதுவும் பிரச்சனையா? இல்லை, வன்னியரசு அவர் எதுவும் கட்சி ஆட்களை விசிகாவினரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒத்துழைச்சி நடந்துக்க மாட்டேங்கிறாரா? ஏன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி வன்னியரசை தொட்டு பேசின ஒரு விசிகா தொண்டரை தள்ளி விட்டார். தொட்டெல்லாம் பேசாத தள்ளி அப்படின்னுலாம் பேசின அந்த வீடியோ வைரல் ஆனிச்சு. அதில் அது மாதிரியான இன்சிடென்ட் ஏதாவது நடந்து அண்ணன் திருமாவர்கள் வன்னியரசு மேலே கோபத்தில் இருக்காரான்னு? இல்லை, அது வந்து அவர் தொகுதியில் வந்து நடந்து போகும்போது பட்டாசு வெடித்து அதில் வந்து தள்ளி சொன்னார். அந்த நிகழ்வு அதுதான், அது எனக்கு நல்லா சரி. அதனால் வந்து பத்திரிகையாளர்கள் யுகங்கள் அவங்களுடைய யுகங்களுக்கெல்லாம் வந்து அது எப்படியும் நம்ம தீனி போட முடியும், அது சரியாக இருக்காது. அது அவர் தலைவரோட இணக்கமாக தான் இருக்கார், ரொம்ப பிணைப்பாக தான் இருக்கார். தலைவர் என்ன சொன்னாலும் அதில் அப்படி அவர் கேட்குறாரு. ஆனால் பின்னணியில் அண்ணன் வன்னியரசு பின்னணியில் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே. எதுவுமே நடக்கலை. அந்த இடத்துக்கு வர முடியாதவங்க ஏதாச்சும் பேசுவாங்க ஒழிய தலைவருக்கும் வன்னியரசு அவர்களுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்களும் உண்மையாக இருக்கிறாங்க, நிதர்சனமாக இருக்கிறாங்க, நம்பிக்கையோடு தான் அண்ணன் வன்னியரசு அவர்கள் இருக்கிறாங்க. அது எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது. வன்னியரசன் இடத்துக்கு வர முடியாத நபர்கள் யாராவது 1 2 2ஆம் கட்ட தலைவரோ 3ஆம் கட்ட தலைவரோ யாராவது இருந்தால் அப்படி ஒரு மனப்பான்மை இருக்குமே ஒழிய, ஆனால் அண்ணன் வன்னியரசுக்கு அந்த மனப்பான்மை கிடையாது. நீங்கள் யார் சொல்கிறீங்க? எஸ்.எஸ். பாலாஜி அவர்களை சொல்கிறீங்களா? இல்லை, அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களை சொல்கிறீங்களா? இல்லை, நான் எஸ்.எஸ். பாலாஜி சொல்லவே இல்லை. ஏன்னா எங்கள் தலைவர் போட்டு வாங்குறேன். இல்லை, எஸ்.எஸ். பாலாஜி வந்து தலைவர் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அதனால தான் வந்து அவருக்கு வந்து மாநில செயலாளர் பதவி கொடுத்துருக்காரு. அதனால தான் மாநாட்டு வழி அவர் கொடுத்துருக்காரு. ஆனால் திரைக்கு பின்னாடி என்னமோ நடக்குது, ஆனால் நீங்கள் மூடி மறைக்கிறீங்க. இல்லை, திரைக்கு பின்னாடி ஒன்றுமே நடக்கல, திரைக்கு பின்னாடி எதுவுமே கிடையாது. விசிகாவில் ஒரு பெரிய உள்கட்சி பூசல் நடந்துருக்கு. இல்லை அப்படியெல்லாம் விசிகாலில் உள்கட்சி பூசல் யாராலும் இங்கே வந்து பூச முடியாது. இது வந்து தலைவருக்காக சேர்ந்த கூட்டம் தான் அது. அதனால இது வந்து இவருக்காக ஒரு கூட்டம் வந்துச்சு, இவருக்காக திருமாவுக்கும் வன்னியரசுக்கும் பிரச்சனையே இல்லைங்கிறீங்க. இல்லை, கட்சி பிரச்சனையும் இல்லைங்கிறீங்க. அப்படியே ஆளூர் ஷானவாஸ் வந்து மாநாட்டுக்கு வரல. ஆளூர் ஷானவாஸ் ஏன் மாநாட்டுக்கு வரங்கிறது வந்து அது ஆளூர் ஷானவாஸ் தான் நீங்கள் கேட்கணும். அது வந்து ஷானவாஸ் கட்சியில் இருக்காரா? விசிகாவில் அவர் கட்சியில் இருக்காருன்னு அவர் சொல்றாரு. நீங்க சொல்லுங்க. நான் ஒரு கட்சி தான் இருக்கிறாரு. மாநாட்டுக்கு வரல. அவருக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், இதெல்லாம் ஒரு காரணம். இல்லை ஏதாவது கருத்து மோதல்கள் ஏதாவது இருக்கலாம். யார் கூட இருக்கலாம். தலைவர் கூட மட்டும் கிடையாது. அப்போ உங்க கூடவா, அமைச்சர் வன்னியரசு கூடவா? கருத்து மோதல்னா சமூக வலைதளத்தில் அவர் வந்து தலைமையை மதிச்சோ இல்லை மதிக்காமையோ இல்லை தன்னுடைய கருத்தை முன்வைக்கும் அந்த நிலைப்பாட்டில் இருந்து அவர் பேசுகிறாரு உள்ளபடி நமக்கு தெரியாது. ஆனால் தலைவருக்கும் ஷானவாஸ் அவர்களுக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது, விசிகாவுக்கும் அவருக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது. ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் முரண்பாடு எடுத்து நினைச்சிருந்தாருன்னா அதுக்கு விசிகாவுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஆளூர் ஷானவாஸ் திமுகவில் போய் சேர போகிறாரு அப்படின்லாம் சில தகவல் பரவணுச்சுல, அது உண்மைதானா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. சேர்ந்தாலும் சந்தோஷம் தான், சேராமல் இருந்தாலும் சந்தோஷம் தான். அப்படிதான், சேர்ந்தாலும் சந்தோஷம், சேரலாட்டியும் சந்தோஷம். அது புரியலை எனக்கு. சேர்ந்தா அவர் ஏதோ ஒரு வாய்ப்பு, வேறு ஏதோ வாய்ப்பு வரும்னு நினச்சி அவர் போவார். வேறு வாய்ப்பு உள்ளபடியோ தரமாட்டாங்க திமுகவில். இல்லை, எனக்கு சரியான பதில் கிடைக்கல, இன்னும் தெளிவாக சொல்லுங்கள். திமுகவில் போய் அவர் போய் சேர்ந்தார்னா நமக்கு ஏதோ ஒரு வெற்றிடம் ஒன்று இருக்குது, நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பதவி தருவாங்க, இல்லை வந்து நமக்கு வேறு விதமான ஒரு இடம் ஒன்று தருவாங்க அப்படின்னு நினச்சி போய் சேர்ந்தார்னா அந்த அளவுக்கு திமுகவில் வந்து கீழ் இல்லை. திமுக வந்து நல்ல பெரிய ஒரு ஆழமான கட்சி, அந்தளவு எளிமையாக இடம் போட்ட முடியாது திமுகவை. இந்த இடத்த விட்டு அவர் போனார்னா உள்ளபடியே வந்து அது ரொம்ப வருத்தம் தான். ஏற்கனவே விசிகாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரமுகர் திமுகவில் போய் சேர்ந்தார். பின்னாடியே ஆளூர் ஷானவாஸும் சேர போகிறாருன்னு தகவல் வந்துக்கிட்டே இருந்துச்சு.
இதுதான் அண்ணன் திருமாவுக்கு திமுக மீது இருந்த ஒரு கோபம், வெறுப்பு. அதோட வெளிப்பாடு தான் மாநாட்டில் வந்து தாவேகாவுக்கு விஜய்க்கு நாங்கள் உறுதுணையாக துணை நிற்போம் அப்படின்னு அறிவிச்சாரா? இல்லை, அப்படி இல்லை. தலைவர் வந்து எந்த நோக்கத்துக்காக அறிவிச்சார்னா, நம்ம வந்து ஒரு மதவாதிகள் வந்துடக்கூடாது, சாதிவாதிகள் வந்துடக்கூடாது, அந்த நிலைப்பாட்டில் இருந்து தலைவர் ஒரு இந்த அரசு அமைவதற்கு காரணமே எங்கள் தலைவர் தான். இல்லை இதை நான் ஏன் கேட்குறேன்னா, தாவேகா ஆட்சியில் வந்து அங்கே வைக்கக்கூடிய அமைச்சர் வன்னியரசு வந்து தாவேகாவுக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாகவும் பேசிக்கிட்டு இருந்தார், தாவேகாவுக்கு ஆதரவாகவும் பேசிக்கிட்டு இருந்தார். வன்னியரசு அவர்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டு திமுகவை வெளுத்து வாங்கும் பொழுது இவர் வந்து கொஞ்சம் நாங்களும் திமுக கூட தான் துணை நிற்கிறோம் அப்படிங்கலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் விசிகாவில் வந்து ஒரு பிரமுகர் போய் திமுகவில் சேர்றாரு. மறுபடியும் ஆளு ஷானவாஸ் போக போகிறாரு அப்படின்னு தகவலாம் வரும்பொழுது அப்போ விசிகாவுக்குள்ளேயே உள்கட்சி மோதல் வெடித்து ஒரு தரப்பினர் திமுக விரும்புகிறாங்க, இன்னொரு தரப்பினர் தாவைக்காக விரும்புகிறாங்க. 2 தரப்பையும் சமாளிக்க முடியாமல் திருமாவர்கள் தடுமாறுகிறாரா? அதோட வெளிப்பாடு தான் 2ஆம் கட்ட தலைவர்கள் மாநாட்டை சரியாக ஆர்கனைஸ் பண்ணாமல் திருமாவர்களுக்கே மூச்சு திணற மாதிரி அப்படி திண்டாட விட்டுட்டாங்களா? நீங்கள் கேட்ட கேள்வி எதுவுமே இதில் சரியாக பிடிபடலை. நாங்கள் வந்து டிவிகேக்கு எதுக்கு ஆதரவு கொடுத்தோம்னா, வேறு உறவுகள் மீன்ஸ்னா மதவாதி உறவுகள், சாதிவாதி உறவுகள் அதில் தலைப்பிக்கக்கூடாது அந்த பார்வையில் வெளிப்படையாகவே அறிவிக்கிறீங்க. நான் சொல்லிடுறேன். அது வந்து நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்தோம். ஆனால் மறுபடியும் நாங்கள் வந்து ஒரு கூட்டணியில் இருந்துட்டு ஒரு ஆட்சியில் பங்கெடுத்துக்கிட்டு ஒரு நிர்வாகத்தில் நாங்கள் பங்கெடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து மறுபடியும் நாங்கள் வந்து இல்லைன்னு சொன்னால் அது வந்து சரிப்போக்காக இருக்காது. அப்போ நம்ம வந்து அவங்க கூட ஒரு தமிழ் தேசிய காலத்திலாச்சும் நம்ம வந்து அவங்க கூட ஒரு கூட்டணியில் நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்வையில் தான் எங்கள் தலைவர் அவர்கள் தமிழ் தேசிய காலத்தில் நாங்கள் கூட்டணியாக இருக்கிறோம் அப்படின்னு வந்து எங்கள் தலைவர் வெளிப்படுத்துகிறார் இந்த மாநாட்டில். மற்றபடி வந்து திமுகவில் எல்லாம் போயிட்டாங்க, டிவிக்கில் போயிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் போயிட்டா நீங்கள் எப்படி வந்து இவ்வளோ கூட்டத்தை நீங்கள் எப்படி கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறிட்டீங்களா? அப்படி இல்லை, அதான் சொல்லுவேன். தலைவர் திருமாவளவன் எப்படி வேணாலும் போகட்டும் அப்படிங்கிற பக்குவம் இல்லாமல் நடந்துக்கிட்டார்களா மேடையில்? இல்லை, அதான் சொல்லிடுறேங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாரி திமுக பிடிக்காதவங்க வந்து ஒரு கூட்டம் நினைக்குது, டிவிக்கு போகக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் நினைக்குது அப்படின்னு நினச்சின்னா இவ்வளோ கூட்டம் எப்படி வந்திருக்கும்? ஒரு பாயிண்ட். ரெண்டாவது கொளுத்தி போட்டாங்களோ? இல்லை, நான் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, திமுக வேண்டான்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்போ டிவிக்கு வர வேண்டாம் போக வேண்டாம் கூட நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க. அப்போ இவ்வளோ கூட்டம் வந்திருக்கா, அதுக்கு என்ன அர்த்தம்? இது எல்லாமே போலின்னு தான் அர்த்தம். இது எல்லாமே ஒரு சும்மா அவங்கள கலைப்புற ஒரு வகையில். மாநாட்டில் விஜய் கலந்து கொள்ள போகிறாருன்னு ஏதாவது செய்தி தீயா பரவுனுச்சா? அப்படி எதுவும் இல்லையா? எங்கள் கட்சி மாநாட்டில் எங்கள் தலைவர் தான் உரையாற்ற நினைப்பாங்க. அது எப்படி மற்ற கட்சி தலைவர்கள் வந்து கூட்டணினா நாங்கள் அழைப்பு கொடுத்தா தான் நாங்கள் கடந்த மாநாட்டில் திமுகலேருந்து வந்துருந்தாங்க. அது வந்து தமிழ் தேசிய காலத்தில் வந்து இப்போ ஈழத்தை வந்து திமுக ஆதரிக்கிறாங்களா? ஈழத்தை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறாங்களா? இப்போ ஈழத்தை வந்து காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்களா? கடந்த ஆட்சியில் திமுகவோட கூட்டணி இருந்தீங்க, திமுகவுக்கு அழைப்பு விடுத்தீங்க. இந்த ஆட்சியில் நீங்கள் விஜய் கூட கூட்டணி இருக்கீங்க, ஏன் விஜய்க்கு அழைப்பு கொடுக்கல? இது டிவிக்கோட தமிழ் தேசியுடைய இலக்கு என்னன்னு இவ்வளோ நமக்கு தெரியாது. அவங்க இலக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் நாங்கள் அழைக்க முடியும். அதுவும் ஏற்றுக்கிறோன்னு தானே அவங்க சொல்கிறாங்க. தமிழ் தேசியத்தையும் ஏற்றுக்கிறோம். ஆமாம், இப்போ அடுத்த மாநாடு அழைச்சோம்னா கண்டிப்பாக நாங்கள் கூப்பிடுவோம். எந்த மாநாட்டுக்கு இந்த மாநாடுக்கு விஜய் கூப்பிடல? அவங்களுடைய இலக்கு என்னன்னு நமக்கு தெரியாமல் எப்படி கூப்பிட முடியும்? அப்படி என்ன அவசியம்? இலக்கு என்னன்னு தெரியாம தான் மாநாட்டில் விஜய் கூட நாங்கள் உறுதியாக துணை நிற்போம் அப்படின்னு உறக்க சொன்னார்ல. தமிழ் தேசிய காலத்தில் மட்டும்தான் வந்து எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் இருக்கிறாரா இல்லையாங்கிறது எங்கள் தலைவர் தான் முடிவு சொல்லணும். நீங்கள் விசிகால உட்கட்சி பூசில் இல்லைங்கிறீங்க. ஒரு பக்கம் ஆளு ஷானவாஸ் மாநாட்டுக்கு வரல, இன்னொரு பக்கம் மேடையில் வரவேற்புரை பேச வருகிறார் அமைச்சர் வன்னியரசு அப்படின்னு அறிவிக்கிறீங்க. அறிவிச்சிட்டு அவரை இருட்டடிப்பு செய்கிற வகையில் அதற்கு முன்னதாக இப்போ ஒரு புத்தகம் வெளியிட்டு விழா அப்படின்னு சொல்கிறீங்க. கடைசி வரைக்கும் அந்த மாநாடு முடிவு வரைக்கும் வரவேற்புரை வன்னியரசு பேசவே இல்லையே, ஏன்? இல்லை, அது நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒரு வன்னியரசு வரவேற்புரைங்கிறது வந்து என்னென்னா வந்து இந்த வந்திருக்கிற தலைவர்கள் எல்லாரும் நாங்கள் வரவேற்கிறோம் அந்த வார்த்தை தான் பேசுவாங்க ஒழிய அவங்க வந்து விளக்கரை கொடுக்கவே மாட்டாங்க. அறிவிச்சிட்டு இப்போது ஒரு புத்தகம் வெளியிட்டு வரவேற்பு இல்லை அப்புறம் மாதிரி இல்லை. தலைவர் வர்றதுக்கு முன்னாடி அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து சில உரையை நிகழ்த்த ஆரம்பிச்சிட்டார். மைக்கு பிடிச்சி அங்கே வன்னியரசு அவர்கள் வரவேற்பு பேச போகிறாருன்னு வேற அனௌன்ஸ் பண்ணாங்க. இல்லை, பேச போகிறாருன்னு சொல்லல, வரவேற்புரை வன்னியரசுன்னு சொன்னாங்க. நீங்கள் ஏன் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறீங்க? அப்படி கிடையாது. நான் முழுக்க வீடியோ பார்த்துட்டு தான் பேசுகிறேன். ஏங்க, நானும் முழுக்க அதே மாநாட்டில் இருந்தால் நான் பேசுகிறேன். கூட்டமாக நடந்தது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், லைவ்ல பார்த்தா எனக்கு எல்லாமே தெரியுது. நீங்கள் வந்து முன்னாடி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் முன்னாடியும் பார்த்துவேன், நான் பின்னாடியும் பார்த்துவேன். நான் அதனால் எனக்கு தான் நல்லா அதை பற்றி முழுமையாக தெரியும். அதனால் வந்து ஆல்ரெடி வன்னியரசன் வந்தார், எல்லாருமே வந்து அரவணைச்சி வாங்க சொல்லிட்டு தான் போனார். என்னை விட வாங்க தம்பி, எப்போ தம்பி வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் அதன் பிறகு வந்து அண்ணன் பசுமையாளன் வந்து நல்லா விசாரிச்சு அதன் பிறகு ஒவ்வொருத்தர் தாண்டி போயிட்டே இருந்தார்.
அப்போ வரவேற்புங்கிறது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வந்து விருந்தாளிகளை வந்து நம்ம வாங்க வரவேற்கணும்னு சொல்லி இந்த நிகழ்வு பற்றி பேசுறது நாங்கள் வரவேற்கிறோம். அப்போ அதுதான் அர்த்தம். மற்றபடி என்ன? ஆனால் எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு, அதை உண்மையாக பொய்யா நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் திருமா கூட இருந்தவங்க வந்து அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வரவேற்பு உரை பேசுகிறத விரும்பலை, அதனால இரட்டடிப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையா? இது எனக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியுமா? அதான் உண்மையான்னு கேட்குறேன். இல்லை பொய். எனக்கு தான் தெரியும். இப்போ ஏன்னா தலைவர் கூட இருக்கிறவங்க யார் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பா? அது தவறா மீடியாவில் இருக்க நியூஸ் அப்படியே காத்துல இல்லை, அது பரவட்டும். காற்றுல பரவலாம், மேகமூட்டத்தோட வரலாம், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து வதந்தியான செயல் தான் இருக்குது. எதுவுமே வந்து ஒரு உண்மையான செய்தி இருந்தால் ஆமாங்க, உண்மைதாங்க, தவறு தாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு நாங்களும் சொல்லுவோம். அப்படி எதுவுமே கிடையாது. வன்னியரசு அவர்கள் அமைச்சரானதுக்கு அப்புறம் அண்ணன் திருமா அவர்களை மதிக்கவே இல்லை, தான் கட்சியை தான் கைப்பற்ற நினைக்கிறாருங்க மாதிரியான செய்திகள் உள்ளா வருது. அதெல்லாம் உண்மையா? இல்லை, அப்படி வன்னியரசனார்களும் அப்படிலாம் நினைக்கல. அதெல்லாம் நம்ம போய் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அப்புறம் எதுக்கு அண்ணன் திருமா கூட இருக்கக்கூடிய நிறைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வன்னியரசு அவர்களை ஒதுக்க நினைக்கிறாங்க, கட்சியை விட்டே ஓரம் கட்ட நினைக்கிறாங்களே? ஏன் அப்படி என்ன நடக்குது? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு வன்னியரசு அவர்கள்? சரி, ரைட். நான் முதல் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நீங்கள் கேட்டீங்கல்ல, ஒரு செய்தி நம்ம இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்பதே கிடையாது. இரண்டாம் நிலை பொறுப்பாளர் தான் உண்டு. இரண்டாம் நிலை பொறுப்பாளர். இரண்டாம் கட்ட தலைவர்னு சொல்கிறோம்ல. இப்போ தலைவர் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, இல்லை ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தில் போயிருக்காரு. இப்போ இரண்டாம் கட்ட தலைவர் வந்து ஒரு சர்க்குலர் அனுப்ப முடியுமா அவங்களால? முடியாதுல்ல. அப்போ அந்த இடத்துல அந்த கேள்வியை தவறு தானே, அந்த இடத்துல வார்த்தையை தவறு. மக்களுக்கு புரியணும், தொண்டர்களுக்கு புரியணுங்கிறதுக்கான இந்த வார்த்தை. இல்லை அப்படி ஏன்னா இது வந்து எளிய மக்களுக்காக நாங்கள் அரசியல் படுத்துகிறோம். அப்படி வந்தெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் திமுக போய் இரண்டாம் கட்ட தலைவர் வந்து அப்படி சொல்லிட முடியுமா? ஏற்றுக்க மாட்டாங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லையா? அப்படி ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த வார்த்தை இருக்குல்ல அரசியலில். இங்கே பாருங்க, அந்த தலைமை சொன்னிச்சா? இரண்டாம் கட்ட தலைமை சொன்னிச்சா? இல்லை. அந்த நிர்வாகிகள் சொன்னாங்களா? இல்லை. தொண்டர்கள் சொன்னாங்களா? இல்லை. சரி, இப்போ கலைஞர் அவர்கள் இருக்கும்போது முக ஸ்டாலின் வந்து இரண்டாம் கட்ட தலைவர் தானே. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது எடப்பாடி, ஓபிஎஸ் எல்லாம் இரண்டாம் தப்பு. அங்கதான் விஜய் இருக்காரு, புஷ்யானந்தும் ஆதவ ஒரிஜினா, நிர்மல்குமார் அமைச்சர் புஷ்யானந்த், இவங்க எல்லாருமே வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் தானே. நீங்க அப்போ ஒன்று பண்ணுங்க, டிவில போய் நீங்க இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லி எல்லா கட்சியும் தானே. இல்லை நீங்க டிவில போய் புஷ்யானந்தோட போய் நீங்க இரண்டாம் கட்ட தலைவர் புஷ்யானந்த் ஆதவ ஒரிஜினா இரண்டாம் கட்ட தலைவரா இல்லையா? ஒரு விஷயத்தை கேளுங்க. அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட ஒரு பேட்டி எடுங்க, அவங்களே பதில் சொல்லுவாங்க. நாங்கள் இரண்டாம் கட்ட தலைவர்லாம் கிடையாதுங்க, எங்களுக்கு எல்லாம் தலைவர் தாங்க மாறு புருஷானந்த். அதே தான் நாங்கள் தன்னடக்கமா இருக்கலாம். இல்லை, அதுதான் தன்னடக்கம். இல்லை எங்களுடைய தன்னடக்கம் இல்லை, எங்களுடைய உண்மை நேரத்தை சொல்கிறாங்க. இங்கே இரண்டாம் கட்ட தலைவர் என்பதே கிடையாது. அப்படி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருந்துச்சுன்னா அது ரொம்ப அவங்க யார் நினைக்கிறாங்களோ அது ரொம்ப சங்கடம் தான். அது அப்படி கிடையாது. ஒரு தலைவர் ஃபாரின் போட்டு நான் சொன்ன மாதிரி நாடாம நடக்குது, அப்போ ஒரு சர்க்குலர் அனுப்ப சொல்லுங்கள், ஒரு மாநிலம் நடத்த சொல்லுங்கள். நீங்கள் வன்னியரசை புறந்தள்ளுறதுக்காக இரண்டாம் கட்ட தலைவர்களே எந்த கட்சியிலுமே இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? நான் ஏன் வந்து அவருடைய தொழில் எனக்கு என்ன அவசியம் இருக்குது? எனக்கு என்ன அவசியம் இருக்குது? வன்னியரசை அக்செப்ட் பண்ணிக்க மறுக்கிறீங்களா? நான் ஏன் அவர் மறுக்கிறேன்? நான் ஏன் ஏற்றுக்கணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்குது? அவர் இந்த கட்சியில் வந்து எந்த அடிப்படையில் அந்த கட்சிக்கு வந்தாரோ அதே அடிப்படையில் நாங்களும் பயணம் பண்ணுறோம். அந்த அடிப்படையில் வந்து அவர் முன்னுரிமை கிடைச்சி அந்த வன்னியரசர்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை இருக்கிறாரு, அதை நம்ம வாழ்த்துவோம், அதை போட்டுருவோம். நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அது நம்ம அந்த நேரத்தில் நம்ம அதே மக்கள் நம்மளையும் நம்ம வாழ்த்துவாங்க. அப்படி நம்ம நினச்சிட்டு போக வேண்டியதான். அதையே நம்ம ஏன் வேற்றின்னு நினைக்கணும், நம்ம ஏன் போகாமல் நினைக்கணும், நம்ம ஏன் வயிற்று வச்சு போடணும்? நமக்கு என்ன அவசியம் இருக்குது? தலைவருக்கு தெரியாதா யாருக்கு சீட்டு கொடுக்கணும், எப்போ சீட்டு கொடுக்கணும்? தலைவருக்கு தெரியாதா? தலைவர் நினச்சி தானே ஒருத்தர் எம்எல்ஏ ஆக முடியும், தலைவர் நினச்சி தான் ஒருத்தர் எம்பி ஆக முடியும், தலைவர் நினச்சி தான் ஒருத்தர் மந்திரி ஆக முடியும். அப்போ தலைவரை வந்து நம்ம நினைக்க வைக்கணும்ல, நம்முடைய போராட்டங்களை தலைவரை கொண்டுட்டு போகணும், நம்முடைய கட்சிக்கான நிகழ்வுகளை நம்ம தலைவர்கிட்ட கொண்டு போகணும்ல. அப்போ அதை தான் நம்ம கொண்டுட்டு போகணும், அதுதான் சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு மற்றபடி எப்படி நம்ம அப்படி அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு அடிக்கடி நம்ம கொண்டுட்டு போனோமோ அது எப்படி சாத்தியமாக மாறும்? சாத்தியமாக இருக்காதுல்ல. அப்படி பாருங்கள். அது விட்டுட்டு ஏன் ஒருத்தரையே நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்க? அது தவறு தானே. இன்னும் சில தலைவர்கள்லாம் விசிகா விட்டு திமுகவில் போய் சேர போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை போய்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் சொன்னதில்லை. ஒன்று அப்படி போனாலும் எங்கள் தலைவருக்கு அவர் கவலை இல்லை. ஏன்னா அந்த மாநாடு என்னன்னு வந்து உலகத்துக்கு தெரியும், நாட்டுக்கு தெரியும். இதுக்கு மாரி எதுவுமே நம்ம பண்ண முடியாது. எப்படியோ ஒரு கௌதம புத்தர் வந்து அவர் வந்து ஒரு புத்தராக மாறி எப்படி வந்து முதல் உரை வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து உரையை நிகழ்த்த வந்து எப்படி அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்களோ, எப்படி வந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்து மதத்திலேருந்து பௌத்த மதத்துக்கு மாறதுக்கு வந்து எப்படி லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்களோ, அதேமாரி தன்னுடைய உரையை கேட்க பிறந்தநாள் அதுமா தலைவரை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ வந்து எழுச்சியாக மக்கள் வந்தாங்க. எப்படி வந்து பழனிக்கு வந்து கக்கன்பட்டி சுவாமிகளை வந்து பார்க்குறதுக்கு எப்படி போவாங்களோ, எப்படி வந்து சென்னையில் வந்து பாம்பன் சுவாமிகளை பார்க்குறதுக்கு போவாங்களோ, எப்படி வந்து திருவண்ணாமலை ரமணரிஷி மடத்துக்கு போவாங்களோ, அதேமாரி வாழ்ந்த மகான் காலத்தில் வந்து எங்கள் தலைவரை பார்க்குறது அவ்வளோ எழுச்சி வரமாக குடும்பமாக எல்லோரும் வராங்க. நம்ம எப்படி மறுக்க முடியும்? சிவன் ராத்திரியில் வந்து எப்படி வந்து ஒரு குடும்பமே கோயிலுக்கு போகும், அதேமாதிரி குடும்பமே எல்லாமே வராங்க, ஒரு ஊரே வராங்க. அதை நம்ம வரவேற்க தானே செய்யணும், நம்ம வாழ்த்து தானே செய்யணும்.
எல்லாரும் மூச்சு திணறி போச்சுங்கிறாங்க. ஒத்த மனிதர் கிட்டத்தட்ட வந்து நடந்து போனால் 50,000 பேர் இந்த கை பிடிச்சிக்கிறான், 50,000 பேர் இந்த கையை பிடிச்சிக்கிறான், உடம்பு நெஞ்சு பிடிச்சிக்கிறான், கால் பிடிச்சிக்கிறான், கையை பிடிச்சிக்கிறான், எல்லாட்டையும் முட்டி மோதி தன்னந்தனியாக வந்து ஒரு ஆண்மகனாக ஒரு ஆண் உள்ள மாண்மகனாக வந்து நிற்கிறார்ல, அது நீங்கள் யாராச்சும் பார்க்க முடிஞ்சா? மூச்சு திணறி போச்சு தான் சொல்கிறீங்க. வேற ஆள் நிற்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்து ஒரே நாளில் வந்து 1,00,000 பேர் இடித்து 2,00,000 பேர் கிட்டத்தட்ட இடித்து குறைந்தபட்சம் 2,00,000 பேராச்சும் தலைவர் வந்து இடிச்சிருப்பாங்க, மோதி இருப்பாங்க, முட்டியிருப்பாங்க. இடித்து நின்று மூச்சு வாங்கி தண்ணி குடிச்சு நகரார்ல, வேறு எந்த தலைவராவது இப்படி இருக்க முடியுமா? வேறு எந்த மனிதராக இப்படி இருக்க முடியுமா? நின்று காமிச்சார்ல, நான் நிற்கிறேன் பார், நின்று காமிச்சார்ல. சிறுத்தை எப்படி வேட்டையாடி போகுமோ அப்படி வேட்டையாடிட்டு வந்து நின்று கர்ச்சிச்சார்ல. அப்படி தான் என் தலைவர் வந்து பார்த்தாரு. அதை போய் நீங்கள் எப்படி வந்து மூச்சு திணறி போச்சுன்னு எப்படி நீங்கள் வந்து அபாண்டமாக வந்து நீங்கள் வந்து சமூக மையத்தில் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பெருமையாக பேசுகிறீங்களே, ஆனால் சில ஊடகங்கள் எல்லாம் தாவேக தொண்டர்களோட ஒரு படி மேலே போய் விசிகாவினர் அட்ராசிட்டி பண்ணுறாங்க. கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்களாலேயே தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் எல்லா தொண்டர்களும் இருக்காங்க அப்படின்னு தாவேக தொண்டர்களோட மோசமான தொண்டர்களாக விசிகாவினர் மாறி போயிட்டான்னு சில ஊடகங்களில் சில வீடியோக்கெல்லாம் பார்க்க முடிஞ்சது. எப்படின்னா, வள்ளலாரை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பயிரெலாம் வாடும்போது அது கண்டு உள்ளபடியே அவர் வந்து வேதனைப்பட்டார். ஆனால் எங்கள் தலைவர் வந்து ஒருத்தன் திட்டி தான் அவன் போஜனம் பண்ண முடியும்னா, எங்கள் தலைவர் உள்ளபடியே சரி அவன் திட்டி நம்மளால் அவன் சோறு தின்னு குடும்பம் நடத்தட்டும்பா அப்படின்னு எங்கள் தலைவர் உள்ளபடியே அது மேம்போக்க நடந்து போயிடுவார். ஏன்னா அவர் பயிருக்கே வள்ளலார் வந்து வேதனைப்பட்டவர். ஒரு மனிதனுக்காக எங்கள் தலைவர் வேதனைப்பட மாட்டாரா? என்னை திட்டினா தான் அவன் சோறு கிடைக்குது, என்னை விரோதி நினைச்சா தான் அவன் சோறு கிடைக்குது, என்னை பற்றி பேசாதானே சோறு கிடைக்குது அப்படின்னா எங்கள் தலைவர் திட்டி சோறு திங்கட்டும், அவங்க வயிற்றை வளர்க்கட்டும். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த மீடியாக்கள் சொல்கிற பாயிண்ட்லையும் நியாயம் உண்மை இருக்குது. நியாயம் எங்கே இருக்குது? நியாயம் எங்கே சொல்லுங்கள், எங்கே இருக்குது? அட்ராசிட்டிங்கிறது வார்த்தை எங்கிருந்து நீங்கள் எடுத்தீங்க போல? எங்க ஒரு தொண்டனை இந்த சமூகத்தில் வந்து ஒரு சமூகத்தை வந்து விடுதலை பெற்று கொடுத்தது எப்படி அட்ராசிட்டி சொல்ல முடியும்? இது வரைக்கும் அப்படி ஒரு தொண்டர்களை அப்படி பார்க்கவே முடியல. எல்லாரையும் கட்டுக்கோப்பா கண்ட்ரோல்ல வச்சிருந்தார்ல திருமாவர்கள். ஆனா இன்னைக்கு எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும்போது அந்த வார்த்தையை அதை என்னன்னு சொல்லி அலங்கரிக்கிறது. 1000 வருஷமா அடிமையாக கடந்த சமூகத்தை வந்து இன்னைக்கு வந்து விடுதலை பெற்று கொடுத்துருக்காரு. இது வந்து உங்களுக்கு வந்து அட்ராசிட்டி. திருமாவளவன் அரசியலுக்கு வந்த பிறகே உங்களுக்கு விடுதலை தானே பொருள். சின்ன செய்திகளுங்க. 1000 ஆண்டுகளமா வந்து அடிமையாக கடந்த சமூகத்தை வந்து விடுதலை பெற்று கொடுத்தாரு. சாதாரண விஷயமா? அப்ப நடந்த அன்னைக்கு தான் விடுதலை. பாருங்க, குண்டை வந்து மேல தூக்கி போடும்போது இடுப்பு கீழே தான் கட்ட முடியும். அது உங்களுக்கு விடுதலை பெற்று கொடுத்தது உங்களுக்கு வந்து சாதாரண விஷயம். உங்களுக்கு அந்த விடுதலை 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. இருங்க, அந்த விடுதலை பெற்ற நபருக்கு வந்து அன்னைக்கு பிறந்த நாள் இருக்கும்போது அது நாங்கள் எப்படி கொண்டாடுவோம் சொல்லுங்க? அதுக்காக அவரே மூச்சோட இல்ல அதுல கனரடிக்கிறது இல்லைங்க. அதுதான் மக்கள் தலைவர். அதுதான் மக்கள் தலைவர். சில பேர்ல சில தலைவர்லாம் இருக்கிறாங்க. என்னன்னா, முன்னாடி ஒரு 100 பேர் இருப்பாங்க, பின்னாடி மட்டும் ஒரு கேமரா வச்சுக்குவாங்க, தாந்தோணி தம்ம கத்தி பேசிட்டு அவசரம் இறங்கி போயிடுவாங்க. அப்படி எங்கள் தலைவர் இறங்கி போகல. நீங்க அந்த தலைவர் தானே சொல்றீங்க? அந்த தலைவர் சொல்லுவேன், நான் நடக்கக்கூடிய தலைவர்களை சொல்றேன் நான். ஆனால் அப்போ எங்கள் தலைவர் எப்படி இருந்தார் பாருங்க. எம்மா கூட்டமாக இருந்தாலும் எத்தனை பேர் நின்று மோதினாலும் நின்று கர்ஜித்து நின்றுட்டு போனார்ல. ஒரு தலைவர் வந்து வேலூர் மாவட்டத்தில் மேடையர் பேசிட்டு இருக்கும்போது மேடை சரி போய் டக்கு கீழே குதிச்சிட்டாரு. ஆனால் அப்படி எங்கள் தலைவர் இருந்தாரா? நின்று என்ன கூட்டமாக இருந்தாலும் ஏது கூட்டமாக இருந்தாலும் எல்லாத்தையும் அடக்கி உட்கார வச்சுட்டு நம்மளால் முடிஞ்சதை ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அடுத்த எட்டங்களை வந்து வந்தாரா இல்லையா? அதுதாங்க வந்து ஆண்மைத்தன்மை. அதுதாங்க ஒரு பெரிய வீரம். அதை விட்டுட்டு வந்து அட்ராசிட்டி பண்ணுறாங்க, அவங்க தடுக்க முடியலங்கிறத வந்து அது தலைவர் மீது இருக்கக்கூடிய பற்று. அது இதை விட்டால் வேறு என்ன எங்களுக்கு வேலை சொல்லுங்க பாப்பா? இது நாங்கள் வந்து ஒரு பெருமையாக தான் நினைக்கிறோம். நீங்கள் இது பெருமை இல்லை, இது அட்ராசிட்டி நினச்சிங்கன்னா நினச்சிட்டு போங்க. உனக்கு நான் வந்து சந்தோஷமாக இருக்குது, உனக்கு வயிறு ஏறிதுன்னா நாங்கள் மறுபடியும் சந்தோஷமாக இருப்போம். மறுபடியும் உனக்கு வயிறு ஏறிட்டோம். நாங்கள் சந்தோஷமாக இருக்குது, உனக்கு பிடிக்கல, நாங்கள் மறுபடியும் சந்தோஷமாக இருப்போம். மறுபடியும் நீ உனக்கு பிடிக்காம நீர். ரஜினிகாந்த் டைலாக் பேசுகிறீங்க, கபாலியில் ரஜினி பேசுனதை பேசுகிறீங்க. அந்த படம் பார்த்ததில்லை. பாரஞ்சித்திலுதுன்னு டைலாக் தான் சந்தோஷம். ஆனால் சத்தியமாக அந்த படம் நான் பார்த்ததில்லை. பேசிடுவேன். நான் படம் மேலாம் ரொம்ப பற்றுலாம் இருக்க மாட்டேன். அதனால் அது மேலே எனக்கு விருப்பம் இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக ஓப்பனாகவே கேட்குறேனே. விசிகா மாநாட்டில் அமைச்சர் வன்னியரசு வரும்பொழுது கூடவே 4 பேர் வர்றாங்க. உதவியாளர் பிஎஸ்லாம் வர்றாங்க. கூட ஒரு கேமராமேன் வந்து வன்னியரசு நடந்து போகிறது வரலாம் இப்படி வீடியோ கவரேஜ் பண்ணிகிட்டே போகிறார்ல. இந்த விஷயத்தை, இந்த நிகழ்வை பார்த்துட்டு அண்ணன் திருமாவர்கள் கோவப்பட்டுட்டாரா? சக விசிகா ஆட்கள், தொண்டர்கள், முன்னாள் முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் வன்னியரசு மேலே கொலகாண்டா ஆகிட்டாங்களான்னு கேட்குறேன். இல்லை, கொலகாண்டா அவங்க ஏன் அப்படி நடந்தது இல்லை? இல்லை, அது நான் பார்க்கல. அப்படி நடந்துச்சாங்க. நீங்கள் தான் முன்னாடி நான் பின் வயசில் இருந்தேன், அதனால் எனக்கு உள்ளபடியாது எனக்கு அது தெரியல.
இப்படி அண்ணன் திருமாவளோட மைண்ட் வாஷ் அப்படி வச்சுக்கலாமா? நீ வேணா அமைச்சரா இருக்கலாம், மாநாட்டில் வந்து எதுக்கு இந்த அட்ராசிட்டி பண்ற அப்படின்னு அண்ணன் திருமாவோ சக விசிக தொண்டர்களுடைய மைண்ட் செட்டோ அப்படி இருக்கலாம், கேள்வியா இருக்கலாம்ல. இல்லை என்ன பந்தா பண்றியா இல்லை இல்லை அப்படின்னு அப்படி நினைக்க முடியாது. ஏன்னா தலைவர் வந்து இந்த மாநாட்டை எப்படி நடத்தணும்னா எப்படி நம்ம வந்து முடிக்கணும், இவ்வளோ கூட நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படி தான் நினைப்பார் இல்லையா. இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் அவர் நினைக்க மாட்டார். இதெல்லாம் வந்து சில்லுண்டித்தனமான விஷயம், இதெல்லாம் அவர் தலைவர் நினைக்க மாட்டார். அவருக்கு அந்த அண்ணன் திரும்ப நினைக்காம இருக்கலாம். மற்ற ஆட்கள் நீங்கள் தான் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லைன்றீங்க, அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அப்படி நினைக்கலையா? அவங்க மனசுகளும் உள்ளே போய் பார்க்க முடியல. இப்போ 2ஆம் நிலை பொறுப்பாளர் மனசுல போய் உள்ள அப்போ நினைச்சிருப்பாங்கல்ல, அது அவங்கள்ட்ட தான் நம்ம கேட்கணும். என்ன சீன் போடுறியா அப்படிங்கிற மைண்ட் செட் கேட்டிருக்கோம்ல. வன்னியரசன்னா அப்படி வந்து நடந்திருக்க மாட்டார் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு அவருக்கு எண்ணம் இருந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி அவர் இருந்திருந்தாலும் இல்லை வேறு நபர்கள் யாரும் நினச்சிருந்தாலும் அவங்க மனசுக்கு நான் உள்ளே போய் நான் போய் பார்க்க முடியாது. ஏன்னா என் மனசு இருந்து மட்டும் தான் நான் பேச முடியும், எங்கள் தலைவருடைய கொள்கையை மட்டும் தான் நான் பேச முடியும். மற்றபடி நான் இல்லாத விஷயத்தில் வந்து கறக்க முடியாது. மடி கறந்துட்டால் என்ன இருக்குது, அப்புறம் ஒன்றுமே இல்லை. அப்போ நான் என்ன சொல்ல முடியும்? இருந்தால் சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. நம்ம அப்படி தான் நான் நகரத்துக்கு போகணும். அப்போ சக பிசிக தொண்டர்களுடைய முடிவுக்கே இந்த கேள்வியை விட்டுறலாம்ல, வன்னியரசு அவர்கள் சம்பந்தமான கேள்வியை. இல்லை ஏன் அப்படியா நினைக்கிறீங்க? அவர் இணக்கமாக தான் இருக்காரு, நீங்கள் அவர் எதிராக பேசணும் ஏன்? ஒரு உலகமே இட்டுக்கட்டி பேசுது. அண்ணன் திருமாவுக்கும் வன்னியரசு அவர்களுக்கும் சண்டை மோதல் முட்டல், கட்சி விட்டு விலக போறாரு, வன்னியரசு தாவேக்கால போய் சேர போறாரு, அப்படிலாம் என்னமோ இல்லை அப்படி இல்லை. எதுக்குமே கண்டுக்காம அமைதியாவே இருக்கீங்களே. இல்லை அப்படி இருக்கு, எதுக்குமே அசைவு கொடுக்காம நாங்கள் இருக்கிறோம்னா எங்கள் கூட தான் இருக்கிறான்னு அர்த்தம். அது எதுக்குமே அவர் வந்து அசைவு கொடுக்காமல் இருக்காருன்னா எங்கள் தலைவரோட இணக்கமாக தான் இருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னு வன்னியரசு விஷயத்தில் சொல்கிறீங்க. ஆனால் ஷானவாஸ் விஷயத்தில் ஷானவாஸ் அவர்கள் வந்து என்னென்னா போன தவிர எம்எல்ஏ ஆனார், சந்தோஷம், ரைட்டு. இன்னும் சொல்ல போனால் அவர் ஷானவாஸுக்கு வந்து என்னென்னா அவர் நம்ம கட்சியில் வந்தார், வந்து சேர்ந்தார், நிறைய டாக்குமெண்ட்லாம் அவர் எடுத்தார், ஓகே, அது நம்ம வரவேற்போம், சந்தோஷம். அவர் நிறையா வந்து ஒரு தேவநாதன் டிவியில் தான் ஒரு செய்தி வாசிப்பாளர் இருந்தார் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதன் பிறகு பேட்டி எடுக்க வருவார். அப்போ எடுத்துகிட்டு அப்புறம் அவர் போயிடுவார். ஈஸ்வரப்பனை தான் வந்து நேராக தலைவர்கிட்ட சொல்லி அதன் பிறகு அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு, ரைட்டு, நம்ம சந்தோஷம், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் தொகுதியில் நின்னார், நானும் ரொம்ப முழுமையாக வேலை செஞ்சேன், என்னுடைய சப்போர்ட் ரொம்ப முழுமையாக இருந்துச்சு. ஆனால் தலித் ஓட்டு வந்து ரொம்ப அதிகமாக வாக்கு வந்துச்சு. ஆனால் வந்து இஸ்லாமியர் ஓட்டு வந்து அந்தளவுக்கு அவருக்கு வந்து விழுவில். ஏன்னா அவர் அப்போ தான் புதுசு, அவருக்கு அந்தளவுக்கு தெரியாதுல்ல. அப்போ தலைவர் முகத்தை வச்சு தான் இஸ்லாமியர் ஓட்டு நம்ம வந்து ரெக்கவரி பண்ணோம். என்ன பிரச்சனை அண்ணன் திருமா அவர்களுக்கும் ஷானவாஸ்க்கு? இன்றைக்கி அவருக்கு மறுபடியும் வந்து போனதால் எம்எல்ஏ ஆனார், மறுபடியும் இந்த தடவை வக்போர்டில் வந்து வாரிய தலைவர் கேட்குறாரு, அது எங்களால் வாங்கி தர முடியல. தாவேக்கு ஆட்சியிலேருந்து வாரி கேட்குறாரு, நம்மளால் வாங்கி தர முடியல. நீங்கள் தான் கூட்டணியில் இருக்கீங்களா? கூட்டணி என்ன நான் பொட்டுக்கலையா, அதான் அரைச்சிட்டு போகிறதுன்னா மாவா? அப்படி கிடையாது. அப்போ அண்ணன் திருமா அவர்கள் ஷானவாஸுக்கு வாரிய தலைவர் போஸ்ட்டை வாங்கி கொடுக்க மனசு வைக்கலையா? அப்படி இல்லை, மனசு வைக்காமையே வந்து தலைவர் வந்து ஷானவாஸுக்கு முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. ஆனால் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல. இந்த முறை அதுக்கு முன்னாடி மக்கள் கொடுத்தா இந்த முறை 2 தடவை கொடுத்த பிறகு 3ஆவது தடவை எப்படிங்க கொடுப்பாங்க? ஏன்னா ஒரு மனசாட்சி வேணாமா? படுத்தா பதவியோட தான் படுக்க முடியும், இல்லாட்டினா எப்படி படுக்க முடியும்னு என்ன அர்த்தம்? புரியல. அது நல்லா இருக்குமா? அது சரியா இருக்குமா? சரியா இருக்காது. அப்ப ஷானவாஸ் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, அந்த தப்பு அண்ணன் திருமாவை டிஸ்டர்ப் பண்ணிருச்சு, அதனால இந்த முறை சீட்டு கொடுக்கல. அதனால வாரிய தலைவர் பதவி ஷானவாஸ் கேட்டும் அண்ணன் திருமா வாங்கி கொடுக்கல. அப்படிதானே? நீங்க அப்படி இல்லை, ஒருவருக்கு ஒரு பதவி தான், இவருக்கு 2 முறை கொடுத்துருக்காங்க. அப்புறம் சுழற்சியாளர் முறையில் எல்லாருக்கும் கொடுக்கணும்னா நம்ம அந்த அடிப்படை ஒன்று இருக்குல்ல. தலைவர் மீது ஒரு எப்பயுமே வந்து சொல்கிறாங்க இல்லை கொடுத்துருக்கே கொடுக்குறாங்க அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதிரடியாக நிறைய விஷயம் முன் வச்சிருக்கீங்க. விசிகா தொண்டர்களுக்கு இந்த விசிகாக்குள்ளே நடக்கக்கூடிய அரசியல் பற்றின ஒரு புரிதல் இந்த வீடியோ பார்ப்பதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு புரிதலை உண்டு பண்ணும் அப்படின்னு நம்பலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.